வர்ற சனிக்கிழமை நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக நம்ம சேப்பாக்கம் மைதானத்தில் நிச்சயமாக ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தோட வலுவான டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்த்து விளையாட போகிறாங்க. இப்படி இருக்க ஜோதிட சிறுவன் இந்த மேட்சுக்கான வின்னிங் ப்ரெடிக்ஷன் யாருக்கு அதிக வாய்ப்பு, வெற்றிக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு கணிச்சு சொல்லியிருக்காரு. முக்கியமாக ஆட்டம் நடக்க போகிற கிழமை சனிக்கிழமை, சனி பகவானுக்கு உகந்த நாள். யாருக்கு இந்த தினத்தில் சனி பகவானின் பாதிப்பு அதிகமாக இருக்குது, யாருக்கு பாதிப்பு கம்மியாக இருக்கு, ஆக மொத்தம் இந்த மேட்ச்ல ஜெயிக்க போறது யாரு அப்படின்னு ருத்ராஜ் அதே போல அக்ஷர் பட்டேல் இவங்க 2 பேருடைய ஜாதக கட்டங்கள் அடிப்படையில் தற்போது ஜோதிட சிறுவன் அவரு கணிச்சு சொல்லியிருக்காரு. இதுல ருத்ராஜ் அவருடைய சூரிய ராசி கும்பம், சந்திரன் ராசி துலாம், அதே போல அக்ஷர் பட்டேல் அவருடைய சூரிய ராசி மகரம், சந்திர ராசி மேஷம். இதுல மேட்ச் நடக்க போற கிழமை சனிக்கிழமை. ருத்ராஜ் அவருடைய ராசி கும்பராசி. கும்ப ராசி நேர்கள் எல்லாருக்குமே கண்டிப்பா சனி பகவானின் ஆட்சி கும்பராசியில தற்போது நடந்துகிட்டு இருக்கிறது நல்லா தெரியும். அதனால கண்டிப்பா ருத்ராஜ் அவருக்கு சனி பகவானின் ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா, அதே போல அந்த பக்கம் அக்ஷர் பட்டேல் அவருடைய சூரிய ராசி மகரம், அந்த மகரம் ராசியிலையும் தற்போது சனி பகவானின் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால அக்ஷர் பட்டேல் அதே போல ருத்ராஜ் 2 பேருக்குமே சனிக்கிழமையில சூரிய ராசி பிரகாரம் சனி பகவானின் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால இதை அப்படியே விட்டுட்டு சந்திரன் ராசியில எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ருத்ராஜ் அவருக்கு துலாம் ராசி நடந்துகிட்டு இருக்கு, அதே போல அக்ஷர் பட்டேல் அவருக்கு மேஷம் ராசி நடந்துகிட்டு இருக்கு. இதுல அக்ஷர் பட்டேல் அவருடைய மேஷம் ராசியின் தற்போதைய அதிபதி செவ்வாய், அதே போல ருத்ராஜ் அவருடைய சந்திரன்ல இருக்கிற துலாமின் தற்போதைய அதிபதி சுக்கிர பகவானாக இருக்காரு. சுக்கிர பகவான் அதே போல செவ்வாய் இவங்க 2 பேருமே யாருக்கு சனிக்கிழமையில உகந்த தினமாக இருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, அக்ஷர் பட்டேல் அவருடைய செவ்வாய்க்கும் அதே போல சனி பகவானுக்கும் சமநிலை நாளாக தான் இந்த சனிக்கிழமை இருக்கு. ஆனா ருத்ராஜ் அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த சுக்கிரன் அதே போல சனி பகவான் 2 பேருமே சனிக்கிழமையில நல்ல நட்பு கிரகங்களாக இருக்கு. அதனால இந்த சனிக்கிழமையில கண்டிப்பா சனி பகவானுடைய முழு ஆதரவு, வெற்றி ஆதரவு ருத்ராஜ் அவருக்கே சாதகமாக இருக்கு. அக்ஷர் பட்டேல் அவருக்கு இருந்தாலும் சற்றே ருத்ராஜ் அவரை விட கம்மியாக இருக்கு. அதனால மேட்ச் பரபரப்பாக நடந்தாலும் கண்டிப்பா ருத்ராஜ் அவர் ஜெயிக்கிறதுக்கே அதிக வாய்ப்பு இருக்கு. அதே போல நிறங்கள் அடிப்படையிலும் எடுத்து பார்த்தோம்னா, சனிக்கிழமையில உகந்த நிறம் பர்பிள், ஆகாத நிறம் பச்சை. இந்த 2 நிறங்களுமே இந்த மேட்ச்ல எந்த ஒரு வகையிலுமே சம்பந்தப்படல. அதே போல எண்கள் அடிப்படையில் கூட எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, ருத்ராஜ் அவருடைய ஜெர்சி எண் 31, அக்ஷர் பட்டேல் அவருடைய ஜெர்சி எண் 20. இதுல 20 கூட்டினா 2, அதே போல 31 கூட்டினோம்னா 4. இதுல மேட்ச் நடக்க போற தினத்தின் அதிர்ஷ்ட எண்கள்ல அக்ஷர் பட்டேல் அவருடைய 2 இல்ல, ஆனா ருத்ராஜ் அவருடைய எண்ணான 4 இருக்கு. ஸோ இதனால நிச்சயமா இந்த சனிக்கிழமையில சனி பகவான் அவருடைய வெற்றிக்கான ஆதரவு நிச்சயமா ருத்ராஜ் அவருக்கு இருக்கும். அக்ஷர் பட்டேல் அவருக்குமே கூட இருந்தாலும் சற்றே கம்மியாக தான் இருக்கு. அதனால இந்த மேட்ச் பரபரப்பாக நடந்தாலும் சிஎஸ்கேவுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு ஜோதிட சிறுவன் இந்த மேட்ச்ல நம்ம சிஎஸ்கே நிச்சயமா ஜெயிப்பாங்க, வெற்றிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு.